ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி எழுத்துல. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூரிய கிரகணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய கிரகணம் அமாவாசை இணைந்து வரும் இந்நாளில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் அனைவரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 செப்டம்பர் 21 இந்த வருடத்தின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இதுவே ஆகும். இன்றைய நாளில் நிகழ உள்ள சூரிய கிரகணத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். இந்த ஆண்டில் மொத்தம் 4 கிரகங்கள் நிகழும் என்று ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டதுதான். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் நிகழும். இந்த வகையில் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் மற்றும் 2 சந்திர கிரகணம் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக இந்த ஆண்டு 7ஆம் தேதி தான் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்துள்ளது. இரத்த நிறத்தில் நிலவு தென்பட்டது. இதனை பலரும் வெறும் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்தனர். நம் சேனலிலும் சந்திர கிரகணத்தை முழுமையாக காண்பித்தோம். இந்த வருடத்தின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில், அதாவது செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. இந்த நாளில் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும். அத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் துவங்க உள்ளது. செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் 11 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:10 மணிக்கு உச்சமடைந்து அதிகாலை 3:20 மணி வரை நீடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் 2வது சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் ஆகும். மேலும் இது இரவு நேரத்தில் ஏற்படுகின்றது. இந்தியாவில் கண்டிப்பாக இந்த சூரிய கிரகணம் தெரியாது. உலகில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் ஒரே மாதிரியான சூரிய கிரகணம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த சூரிய கிரகணத்தின் போது கண்டிப்பாக அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றால் இது ஏதாவது ஒரு சில பகுதியில் மட்டும் இருக்கும். ஆனால் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்று சொன்னால் அது கிடையாது. சூரிய கிரகணத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது நம் கண்கள் தான். சூரிய கிரகணத்தில் இருந்து ஒளிவீச்சு கதிர்கள் நம் கண்களை பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய கிரகணத்தை கண்டிப்பாக வெறும் கண்களால் நேரடியாக பார்க்க கூடாது. கிரகண நேரத்தை வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது என்று சொல்லப்படுகின்றது. தவிர்க்க முடியாத சில காரணத்தால் வெளியே செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வானத்தை உற்று பார்க்காதீர்கள். சூரியனை பார்க்காதீர்கள். இரவு நேரம் இருந்தாலும் நீங்கள் வானத்தை பார்க்காதீர்கள். இது கண்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய கிரகணத்தின் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதால் வயிற்றில் இருக்கும் கரு மற்றும் குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் சூரிய ஒளி படும் பொழுது கருவில் இருக்கும் குழந்தையின் நர்ப்ப மண்டலங்கள் அனைத்தும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கர்ப்ப காலத்தில் சூரிய மற்றும் சந்திரனை நேரடியாக அணுகும் பொழுது வயிற்றில் இருக்கும் குழந்தை ஏதாவது குறையுடன் பிறக்கும் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரசவ தழும்புகள் சருமத்தில் வெளிப்படையாக உருவாகும் என்று காலகாலமாக நம்பப்படுகின்றது. ஆனால் சூரிய கிரகணத்தால் பிறப்பு குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு என்றே அறிவியல் ரீதியாக கூறப்படுகின்றது. சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது அனைவரும் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது. சூரிய கிரகணத்தின் பொழுது மாமிசம் உண்ணக்கூடாது. சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது முக்கிய நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். சூரிய கிரகணம் நடைபெறும் பொழுது சமைத்த உணவுகள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதே போல் சூரிய கிரகணத்தின் பொழுது சமைக்காத உணவுகள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதில் தர்ப்பணம் போட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீட்டின் வாசலில் தர்ப்பம் போல் போட்டு வைப்பது நல்லது என்று சொல்லப்படுகின்றது. சூரிய கிரகணம் முடிந்தவுடன் அனைவரும் குளிக்காமல் இருக்கக்கூடாது. அதே போல் சூரிய கிரகணம் முடிந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்யாமல், சமையல் அறையும் சுத்தம் செய்யாமல், பூஜை அறையும் சுத்தம் செய்யாமல் சமைக்கவும் கூடாது. அதே போல் பூஜையும் செய்யக்கூடாது. சூரிய கிரகணம் ஞாயிற்றுக்கிழமையில் வருவது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் வருவது சில அமானுஷ்யமான விஷயங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படும் பொழுது சில விதமான தீய சக்திகள் வெளியே வரும் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய கிரகணம் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரும் இந்நாளில் சில தீய சக்திகள் வெளிவரும் என்று சொல்லப்படுகின்றது.
அதனால்தான் சூரிய கிரகணத்தின் பொழுது அனைத்து கோவில்களும் அடைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது சிலர்கள் பிடிக்காதவர்களுக்கு செய்வினை, கோளாறு, மந்திரம், அமானுஷ்யம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக திகழப்படுகின்றது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அனைவரும் இரவு நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. இன்று இரவு 11 மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்க உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் வீட்டின் வாசலில் நிலைப்படியில் எலுமிச்சை பழம் எடுத்து அதில் குங்குமம், மஞ்சள் இட்டு 2 பக்கமும் வைத்து விடுங்கள். வீட்டில் தீய சக்தி இருப்பதாக நினைப்பவர்கள், அது மட்டுமல்லாமல் வீட்டில் நோய் நொடி இருந்து கொண்டே இருக்கின்றது, பண கஷ்டம் இருக்கின்றது, வீட்டில் தீய சக்தி இருப்பதை உணர்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று இரவு நீங்கள் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது எலுமிச்சை படம் எடுத்து உங்களையும் சுற்றி, வீட்டையும் சுற்றி, வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் சுற்றி வீட்டில் வாசலில் போட்டுவிடுங்கள். வீட்டின் வாசலில் நெருப்பை மூட்டிக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பு, சிறிதளவு காய்ந்த மிளகாய், சிறிதளவு உங்கள் தலைமுடி 3ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் சுற்றி, தங்களையும் சுற்றி, வீட்டையும் சுற்றி, அனைவரையும் சுற்றி மூட்டி வைத்துள்ள நெருப்பில் போட்டிவிடுங்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நோய் ஏற்படுவது, வீட்டில் ஏதாவது தீய சக்தி உள்ளவர்கள், பிறகு செய்வினை கோளாறு ஏதாவது இருக்குமா என்று நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசையும் சூரிய கிரகணம் இணைந்து வரும் இந்த நாளை பயன்படுத்தி இந்த எலும்பிச்சை பழத்தை வைத்து உங்கள் வீட்டையும் சுற்றி, உங்களையும் சுற்றி, உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் சுற்றி வீட்டில் வாசலில் போட்டிவிடுங்கள். பிறகு உப்பு, காஞ்ச மிளகாய், சிறிதளவு முடி எடுத்து நெருப்பை மூட்டி அதிலையும் சுற்றி போட்டிவிடுங்கள். உங்கள் வீட்டில் தீய சக்தி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோய் அடிக்கடி ஏற்படுகின்றது, அப்படி இருந்தாலும் செய்வினை கோளாறு போன்ற எந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. பிறகு பாருங்கள், படிப்படியாக உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் குறையும், வீட்டில் தெய்வ சக்தி நடமாடும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சூரிய கிரகம் பிடித்திருக்கும் இந்த நேரத்தில் தான் அனைத்து தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி ஆற்றல்கள் அனைத்தையும் வெளியே ஊட்டிவிடுங்கள். பிறகு கதவை திறக்காதீர்கள். காலை வேளையில் எழுந்து அனைத்தையும் வீட்டையும் சுத்தம் செய்து, தங்களும் குளித்து, வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குளித்து, வீட்டின் பூஜை அறை அனைத்தையும், வீட்டின் சமையலறை அனைத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் பாதிப்புகள் மற்றும் வீட்டில் தீய சக்தி நடமாட்டம், பீடை அனைத்தும் ஒழிந்துவிடும். பிறகு நீங்கள் மறுநாள் நவராத்திரி ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் வீட்டை அனைத்தையும் சுத்தம் செய்து, சுவாமி படங்கள் அனைத்தையும் துடைத்து, குங்குமம், மஞ்சள் இட்டு, பூவால் அலங்காரம் செய்து, நீங்களும் பூ வைத்து கொண்டு வீட்டில் அனைத்து பகுதியிலும் மஞ்சள் தண்ணீரை தெளித்து தூபம் காட்டுங்கள். அனைத்து இடத்திலும் தூபம் காட்டுங்கள். ஓடு நமக்கு பிடித்த பீடை, நமக்கு பிடித்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நமக்கு நல்ல சக்தி வீட்டில், நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓகே விஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.